سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். சூரத்துல் பக்ராவுடைய 50வது வசனம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون. மேலும் உங்களுக்காக நாம் கடலை பிளந்து உங்களை காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கவே ஃபிரௌனின் சமூகத்தாரை நாம் மூழ்கடித்ததையும் நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த 50வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து இஸ்ரவேலர்களுக்கு என்னென்ன நிஅமத்துகளை தாம் செய்தோம் என்கின்ற செய்திகளை எல்லாம் இந்த வசனங்களிலே நினைவுபடுத்தி கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே இதற்கு முன்னால் வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அவருடைய ஆண் மக்களை கொன்று பெண் மக்களை உயிரோடு விட்ட அந்த நிகழ்வை சொல்லி காட்டி அதிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான், அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் உங்களை வெற்றி பெறச் செய்தான் என்று சொல்லி முதலாவது ஒரு செய்தியை, ஒரு நிஅமத்தை இந்த இடத்துல நினைவுபடுத்தி காட்டிவிட்டு இரண்டாவதாக அதற்கடுத்து இடையில நிறைய சோதனைகள் ஏற்பட்டது. அந்த சோதனைகளில் இருந்தெல்லாம் அவர்களை வெற்றி அடைய செய்து, பனு இஸ்ரவேலர்களை வெற்றி அடைய செய்து அந்த கிபித்தியர்களிடத்திலிருந்து அடிமைத்தலையை உடைத்து கொண்டு சுதந்திரமானவர்களாக ஆவதற்கான வழிகளை எல்லாம் வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான் என்பதையும் தொடர்ந்து இப்பொழுது ஓதிய இந்த வசனத்தில் இன்னொரு நிஅமத்தை சொல்லுகின்றான். நீங்கள் அவர்களிடத்திலே, அதாவது ஃபிரௌனிடத்திலே, ஃபிரௌனை சார்ந்த சமூகத்தாரிடத்திலே நீங்கள் அச்சப்பட்டு பயந்து அவர்களிடத்திலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி நீங்கள் அந்த தேசத்திலிருந்து பனு இஸ்ரவேலர்களே நீங்களும் உங்களது சமூகத்தாரும் நீங்கள் புறப்பட்டு தேசத்தை விட்டு புறப்பட்டு வருகிற பொழுது உங்களுக்கு பின்னால் அந்த படை வீரர்களும் உங்களுக்கு முன்னால் செங்கடலும் இந்த நைல் நதி என்று சொல்லுவார்கள் அல்லவா, இந்த ரெண்டுக்கும் இடையில நீங்கள் தவித்து கொண்டிருக்கிற பொழுது வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களை காப்பாற்றியதை நீங்கள் நினைவு கூறுங்கள். இந்த நிஅமத்தை உங்களுக்கு, இந்த சமுதாயத்திற்கு, பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, அதற்கு நீங்கள் நன்றி பாராட்ட வேண்டாமா, நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். பின்னாடி ஃபிரௌனுடைய சமூகம், போர் படை வீரர்கள், ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் பின்னால் விரட்டி கொண்டே வருகிறார்கள். பனு இஸ்ரவேலுடைய 12 சமூகத்தாரும், அந்த 12 கூட்டமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தலைமையிலே அந்த நாட்டை விட்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னால் அந்த வெளியே தப்பித்து ஓடுவதற்காக ஓடுகிற பொழுது செங்கடலுடைய அந்த கடற்கரையிலே சென்று நிற்கிறார்கள். நைல் நதி என்று சொல்வார்கள் அல்லவா, அங்கு போய் நிற்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் தவித்து போனார்கள். முன்னால் மிகப்பெரிய கடல், பின்னாலோ எதிரிகள் தங்கள் ஆயுதங்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாது திகைத்து போய் நிற்கிற நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பிடத்திலே கேட்கிறார்கள், ரப்பே நீ காப்பாற்றவில்லை என்று சொன்னால் நாங்கள் இப்பொழுது அழிந்து போய்விடுவோம். ஏன்னா முன்னாடி இருக்கிறது கடல்,
கடலில் இறங்கினா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எங்களுடைய வாகனங்கள் எல்லாம் மூழ்கி போய்விடும். வாகனம் சொன்னால் அன்றைக்கு குதிரைகள் தான் அன்னைக்கு. அந்த குதிரைகள் எல்லாம் கடலிலே மூழ்க வேண்டிய நிலை. அது மட்டுமல்ல, எங்களது சமூகமே, மனுஷருடைய சமூகமே அழிந்து போகக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. எனவே எங்களை காப்பாற்று என்று சொல்லி ரப்பிடத்தில் கேட்கிற பொழுது வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே ஒரு உத்தரவை போடுகின்றான். உங்களது கரத்திலே இருக்கக்கூடிய அசாவை கொண்டு நீங்கள் செங்கடலிலே நீங்கள் அடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த அசாவை பல இடங்களில் பயன்படுத்த சொன்னான். அதுல ஒரு இடம் இந்த செங்கடலிலே அல்லாஹ் அடிக்க சொன்னான் என்பது நாம் பார்க்கிற செய்தி. அப்படி அடித்த உடனேயே என்னாச்சுன்னு சொன்னா கடல் 12 பிரிவுகளாக பிரிந்தது. நம்ம ஏற்கனவே இன்னொரு செய்தியை பார்த்தோம். தண்ணீருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பொழுது ஒரு பாறையிலே அடிக்க சொல்லுகிற பொழுது அதே அசாவை கொண்டு அந்த பாறையில் அடித்தார்கள். 12 ஊற்றுக்கண்கள் வெளியானது. அந்த மனுஷருடைய 12 கூட்டத்தாருக்கும் 12 ஊற்றுக்கண்கள் வெளியானது. அதே போல இந்த செங்கடல் ஓரத்தில் நின்று கொண்டு ரப்பிடத்தில் கேட்கிற பொழுது அசாவால் அடிக்க சொல்லுகிற பொழுது அடித்தார்கள். 12 பிளவுகளாக அந்த செங்கடல் அப்படியே பிளந்து வழிவிட்டது. உள்ள இறங்கினாங்க. நமக்கு வரலாறு தெரியும். உள்ள இறங்கின செஞ்சாங்கன்னு சொன்னா அவர்கள் அடுத்த கரையை கடக்கிற பொழுது பின்னாலேயே வந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் அவங்க இறங்கி போறாங்க, நம்மளும் இறங்கி உள்ள போயிடலாம், பின்னாடி விரட்டுவோன்னு சொல்லி பின்னாடி விரட்டி கொண்டு வருகிற பொழுது நடு கடலிலே வைத்து அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது சமூகத்தார்களும் பார்க்கும் நிலையிலே, அதான் அல்லாஹ் சொல்றான், அன்தும் தந்துரூன், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரையும் அஃரக்னா ஆல ஃபிரௌன, நாம் ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரையும் நாம் மூழ்கடித்தோம். அந்த நைல் நதியிலே செங்கடலிலே மூழ்கடித்தோம். நாம் உம்மை பாதுகாத்தோம், ஃபன்ஜைனாக்கும், உம்மை நாம் பாதுகாத்தோம் என்று சொல்லி உங்களுக்கு கடலை பிளந்து பாதுகாத்தோம் அல்லவா, இந்த நிஅமத்தை, இந்த பாக்கியத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லி யூதர்களுக்கு வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற செய்தியை நாம் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு வழங்கி இருக்கிற நிஅமத்துகளை நினைத்து பார்த்து அந்த ரப்புவுக்கு நன்றி பாராட்டக்கூடிய நல்ல மக்களாக, குறிப்பாக களிமா சொல்லி இருக்கிற நாம் அவன் நம் மீது விதித்திருக்கிற குறைந்தபட்ச கடமையான 5 கால தொழுகையாவது சரியாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.